ஜெபமாலை அன்னையின் வணக்க மாதம் அக்டோபர் மாதம் ஆகும். மே மாதம் அன்னை மரியாவின் மாதமாக கொண்டாடப்பட்டாலும் ஜெபமாலையின் வரலாற்று சிறப்பு மற்றும் முக்கியத்துவத்தின் காரணமாக அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஜெபமாலை அன்னையின் மாதம் அக்டோபர் மாதம். கத்தோலிக்க திருச்சபையில் அக்டோபர் மாதம் புனித ஜெபமாலை அன்னையின் மாதமாக போற்றப்படுகிறது. இந்த மாதம் அக்டோபர் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் ஜெபமாலை அன்னையின் திருவிழாவின் அடிப்படையில் புனித ஜெபமாலையின் சிறப்பு வணக்கங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மே மாதமும் அன்னை மரியாவின் வணக்க மாதம். அக்டோபர் மாதம் ஜெபமாலையின் சிறப்பு வணக்க மாதம். மே மாதமும் அன்னை மரியாவின் வணக்க மாதமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் வசந்த காலம் மலர்கள் பூக்கும் மாதமாக இருப்பதால் இந்த மாதத்தை அன்னை மரியாவின் தாய்மை மற்றும் பெருமைக்கு அர்ப்பணிக்கும் விதமாக மே மாத வணக்க மாதமாக கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கின்றனர். அக்டோபர் மாதத்தில் நாமும் ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி அன்னை மரியாவை புகழ்ந்து அன்னை மரியாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். முதல் நாள் ஜெபமாலையினால் யாவருக்கும் பயன். செபமாலை சொல்லுவது முதல் குருக்களுக்கு பெரிய பயன். செபமாலை அவர்களுக்கு வெண் ரோஜா மலர் போன்றது. புனித லூயிஸ் மோராத்பர்ட் குருக்களுக்கு சொல்லுகிறார், இறைவனுடைய சத்தியங்களையும் நற்செய்தியையும் எல்லா சாதி சனங்களுக்கும் போதிக்கிறவர்களே, உங்களிடம் இருக்கின்ற பல புத்தகங்களோடு செபமாலை புத்தகத்தையும் வெண் ரோஜா மலரைப் போல் காப்பாற்றுங்கள். அதில் உள்ள சாத்தியங்களை யாவரும் கண்டுபிடிக்கும் முறையில் தெளிவான முறையில் கூறப்பட்டிருக்கின்றன. அவைகளை உங்கள் உள்ளத்தில் பதனப்படுத்தி நீங்களே செபமாலை சொல்லி அதன் கனியைச் சுவைத்து ருசி பாருங்கள். அவைகள் உங்கள் உதடுகளில் இருக்கட்டும். செபமாலை பக்தியின் மேன்மையை யாவருக்கும் கற்றுக் கொடுப்பதினால் அவர்களை மனந்திருப்புவீர்கள். பெரும் பாவிகளையும் வேத விரோதிகளையும் மனந்திருப்பும் பெரும் ஆயுதமாக கடவுள் அதை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இவ்வுலகில் தேவ அருளையும் மறு உலகில் மோட்ச மகிமையையும் அதில் பொதிந்து வைத்திருக்கிறார். புனிதர்களும் பாப்புமார்களும் இப்பக்தியை கொண்டாடினார்கள். எந்த ஆத்தும குருவானவருக்கு இதன் இரகசியத்தை பரிசுத்த ஆவி வெளியிடுவாரோ அக்குரு பெரும் பாக்கியவான். அவரே தினந்தோறும் அதைச் செவித்து மற்றவர்களையும் தூண்டிவிடுவார். அவர் பேசுவது எளிய மொழியானாலும் மற்ற குருக்கள் பல ஆண்டுகளில் செய்து முடிக்கும் நன்மையை அவர் ஒரு மாதத்தில் செய்து முடிப்பார். பாவிகளுக்கு அந்த புனிதர் சொல்லுவது, செபமாலை உங்களுக்கு சிவந்த ரோஜா மலர். ஏனெனில் நமது ஆண்டவரின் விலையுயர்ந்த இரத்தம் அதன் மேல் விழுந்தது. உங்கள் வாழ்க்கையில் அது சுகந்த பரிமளத்தை கொண்டு வருவதாக. விசேஷமாய் நீங்கள் விழப்போகும் ஆபத்தின் குழியிலிருந்து உங்களை அது காப்பாற்றுவதாக. ரோஜா மலரால் இன்ப சுகத்தால் நம்மை சூடிக் கொள்ளுவாமாக என்று ஒவ்வொரு நாளும் அவிசுவாசிகளும் மனம் மாறா பாவிகளும் ஆரவாரம் செய்கின்றனர். நாம் சொல்ல வேண்டியதென்ன? பரிசுத்த செபமாலையின் ரோஜா மலர்களை நாம் சூடுவோமாக. நம்முடைய ரோஜா மலர்களுக்கும் அவர்கள் ரோஜா மலர் என்று கருதுபவைக்கும் என்ன தூர வித்தியாசம். அவர்களுடைய மலர்கள் உடலின்பம், உலக மகிமை, உடைந்த ஓட்டுக்கு நிகரான செல்வம். வெகு சீக்கிரம் அவை உதிர்ந்து போகும், அழிந்து போகும். நாம் சொல்லும் பரலோகத்திலிருக்கிற அருள் நிறைந்த மரியே என்னும் ரோஜா மலர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பின்னும் அழியா. பாவிகளின் பார்வைக்கு ரோஜா மலர்களாய் தோன்றுபவைகள் கூறிய முட்கள் மனதைக் காட்டினால் அவர்கள் உள்ளத்தை குத்தும். மரண நேரத்தில் அவநம்பிக்கை என்னும் அக்கினி அம்புகளால் எய்யும் நித்தியத்திற்கும் வாதையை பெருக்கும். ஆதலால் நாம் 153 மணிச் செபமாலையை கூடுமானால் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோமாக. அவைகள் 3 ஆரங்கள்: மனித அவதாரத்தின் போது இயேசு தரித்த வரப்பிரசாதத்தின் ஆரம், பாடுகள் சமயத்தில் அணிந்த முள்முடி, மோட்சத்தில் சூடிய மகிமையின் முடி. செபமாலை சொல்வதால் நமக்கும் 3 ஆரம்: வாழ்நாளில் பேறு பலன்களில் மாலை, மரண நேரத்தில் சமாதானத்தின் மாலை, 3வது மோட்சத்தின் மகிமையின் மாலை. மரணம் மட்டும் பிரமாணிக்கமாய் செபமாலை சொல்லி வருவாயேயாகில் சாபத்தின் சரிந்த கரையில் உன் பாதம் வழுக்கி நின்றாலும், நரகத்தில் ஒரு கால் வைத்திட்டாலும், சில மந்திரவாதிகளைப் போல் உன் ஆத்துமத்தை பேய்க்கு விற்றுவிட்டாலும், சாத்தானைப் போல் நீ பிடிவாதமுள்ள வேத விரோதியாயிருந்தாலும், மனஸ்தாபத்திற்காக உண்மையை அறிவதற்காக நீ ஜெபமாலையை பிரமாணிக்கமாய் செய்து வந்திருப்பாயேயாகில்
ஒரு நாளும் கெடாத மகிமையின் கிரீடம் உனக்கு கிடைக்கும் என்று உறுதிமொழி கூறுகிறேன். பக்திமான்களே, நீங்கள் வேறெந்த பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் செபமாலை பக்தியையும் கைப்பற்றுங்கள். செபமாலை உங்களுக்கு ஞான ரோஜா மலர். உங்கள் ஆத்துமமாகிய பூங்காவில் இந்த நறுமண மலர் செடியை வளருங்கள். இந்த ஞான ரோஜா மலர் செடி வாழ்விலும் மரணத்திலும் மகிமையிலும் இயேசுவும் மரியுமாகும். இச்செடியின் குளிர்ந்த பச்சை இலைகள் சந்தோஷ தேவ இரகசியங்கள். மனம் வீசி மலர்ந்த மலர்கள் மகிமை தேவ இரகசியங்கள். மொட்டுக்கள் சேசுவினுடையவும் மரியாவினுடையவும் குழந்தை பருவம். அலர்ந்த மலர்கள் அவர்கள் பாடுகளைக் காண்பிக்கின்றன. முழுதும் மலர்ந்து விரிந்த மலர் அவர்களுடைய வெற்றியும் மகிமையுமாம். இச்செடி வளர்ந்து பெரிய மரமாகும். ஆகாயத்து பட்சிகள் அங்கு அடைக்கலம் புகும். எல்லா புண்ணியங்களும் அங்கு குடிகொள்ளும். பறவைகள் பழங்களை அருந்துவது போல் அப்புண்ணியங்களும் அருந்தும். எக்கனியை சேசுவென்னும் மகிமைக்குரிய கனியை. செபம். ஓ மரியே, அமலோற்பவ கன்னிகையே, செபமாலை இராக்கினியே, உமது வரப்பிரசாத நிறைவில் என்னை வைத்துக் காத்தருளும். என் அற்ப வாழ்வை ஆட்கொண்டு இறைவனுடைய சித்தத்தின் செல்வப் பாதையில் நடத்தியருளும். என் பாவங்களுக்கெல்லாம் பாவ பொறுத்தலை பெற்றுத் தாரும். எனக்கு அன்பின் அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் அகலா வழித்துணையாகவும் கேடயமாகவும் திகழ்வீராக. சோதனை சமயத்தில் எனக்கு ஆறுதல் அளித்து எல்லா ஆபத்தினின்றும் என்னை பத்திரமாக பாதுகாத்தருளும். நானோ பலவீனன், ஏமாந்தவன். எல்லாவித பாவத்தையும் அசமந்தத்தையும் கோழைத்தனத்தையும் முகத்தாட்சணியத்தையும் என்னை விட்டு தூரத்திலே நிறுத்தியருளும். அகங்காரம், தற்பெருமை, சுயசிநேகம், உலகப்பற்று முதலியவற்றிலிருந்து என்னை காப்பாற்றும். என் பலவீனத்தினாலும் குற்றங்களினாலும் இறைவனுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டேன். என்னை உம்முடைய உள்ளம் வைத்து காத்து புண்ணியத்தில் வளரச் செய்யும். நானும் செபமாலை இராக்கினியே தினந்தோறும் தவறாமல் ஜெபமாலை சொல்லி உம் தயவை புகழ்வேன். ஆமென். ஜெபமாலை அன்னையின் புதுமை. தென் அமெரிக்காவில் பாராகுவே என்ற ஒரு மாகாணம் உண்டு. சேசு சபை குருக்கள் அந்நாட்டு மக்களுக்கு வேதத்தை போதித்ததுமல்லாமல் சமூக சேவையில் ஈடுபட்டு அவர்கள் தோட்டம் துறவுகளை பண்படுத்தி வியாபாரத்தை விருத்தி செய்து இவ்வுலகில் முதலாய் அந்நாட்டு மக்கள் கண்ணியமாய் வாழ வழிவகுத்தனர். அங்கு ஓர் ஊரில் அக்காலம் தங்கையுமான இரு சிறுமிகள் தங்கள் வீட்டிற்கு முன் முழந்தாளில் இருந்து வெகு பக்தியாய் செபமாலை செய்தனர். திடீரென ஒரு சோதிச் சுந்தரவதி அங்கு தோன்றி 7 வயதுள்ள தங்கையை தன்னோடு எங்கோ அழைத்துச் சென்று விட்டாள். மூத்தவள் தங்கையை எங்கும் காணாமல் அழுது கொண்டு பெற்றோரிடம் சங்கதியைச் சொன்னாள். அவர்கள் 3 நாள் தேடியும் குழந்தை அகப்படவில்லை. 3ஆம் நாள் மாலை சிரித்த முகத்தோடு முன் கதவண்டை காணாமல் போனவள் தோன்றினாள். அவர்கள் ஜெபமாலையைச் சொல்லி போற்றி வந்த மாதரசி அழகிய பூங்கா ஒன்றுக்கு தன்னை அழைத்துச் சென்று மகா ருசியான பண்டங்களையும் பழங்களையும் தனக்கு கொடுத்ததாகச் சொன்னாள். மேலும் ஒரு அழகிய அருமையான ஆண் குழந்தையை அவளுடைய மடியில் அம்மாதரசி வைத்ததாகவும் அவர் மேல் தான் முத்தமாறி பொழிந்ததாகவும் கூறினாள். பெற்றோர் புதிதாய் மனந்திரும்பியவர்கள் தங்களுக்கு ஞானோபதேசம் கற்றுக் கொடுத்து ஞான ஸ்நானம் கொடுத்த இயேசு சபை குருவானவரிடம் இவ்வரலாற்றைச் சொன்னார்கள். செபமாலையே தினமும் சொல்வதனால் வரும் மோட்ச இன்பமும் இறைவனுடைய கிருபைகளும் மகா பெரிதென அக்குருவானவர் அவர்களிடம் சொல்லி செபமாலை பக்தியை ஊக்குவித்தார். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.